சமாதானம் சமாதானம் அப்படின்று நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் இந்த காலத்திலே ஒரு சண்டையை பார்த்தேன். அந்த சண்டையை நீங்கள் பெரும்பாலும் பார்த்திருக்க மாட்டீர்கள். நீங்கள் என்ன கோல் சண்டை பார்த்திருப்பீர்கள். எம்ஜிஆரும் இல்லை மற்ற நடிகர்களும் நடிப்பிற்காக அவர்கள் கோல் சண்டை போடுவார்கள், குத்துச்சண்டை போடுவார்கள். அதை பார்த்திருப்பீர்கள். அப்புறம் என்ன வேலை, கோழி சண்டை பார்த்துருப்பீங்க. அப்புறம் வால் சண்டை, கச்சையை வைத்துக்கொண்டு குறிப்பாக எம்ஜிஆரும் இன்னொரு நடிகர் அவர்கள் 2 பேர் வால் சண்டை போட்டார்கள்னா மிகவும் நன்றாக இருக்கும். இந்த எத்தனையோ படங்களிலே வந்துடும். அவர் பேர் என்ன, ஓகே. அப்படி இருக்கும்போது நான் ஒரு புதுமையான சண்டையை பார்த்தேன். 2 மாடுகள் முட்டிக்கொள்வதை பார்த்திருக்கிறேன். 2 மான்கள், புள்ளி மான்கள் தன்னுடைய கொம்புகளால் சண்டை போடுவதை பார்த்துருக்கிறேன். அதே மாதிரி மற்றொரு சண்டையை பார்த்தேன். அது என்ன சண்டை உங்களால் சொல்ல முடியுமா? நானே சொல்லிக்கிறேன். ஒரு மூவியை பார்த்தேன். அதில் பயங்கரமான பெரிய பெரிய மீன்கள், சுறா மீன்கள், பெரிய பெரிய அளவில் இருந்த மீன்கள், அந்த 2 மீன்களுக்கும் சண்டை வந்து விட்டது. அது எப்படி சண்டை போடும்? வாயில் கடித்து போடுமா, இல்லை ஒன்றின் மேல் ஏறிக்கொண்டு மற்றொன்று தள்ளி கொண்டு சண்டை போடுமா? அதுவும் முட்டிக்கொண்டு சண்டை போடுமா என்று நினைக்கிறீர்களா? நான் பார்த்த காட்சி வர அது தன்னுடைய வாள்களால் சண்டை போட்டது. பெரிய பெரிய மீன்கள் அது அந்த பக்கம் எங்கே போகிற மாதிரி போயிட்டு அங்கேருந்து தன்னுடைய வாளால் இந்த முகத்தை ஒரே ஆட்டி தன் வாளை இந்த மீனை அடித்தது. அப்புறம் இந்த மீன் இதுவும் திரும்பி கொண்டு அப்படி எங்கே போகிற மாதிரி போய் அதனுடைய வாளால் இந்த மீனின் முகத்தையும் உடம்பையும் அடித்தது. அது ஒவ்வொரு அடியும் ஒரு பயங்கரமான வேகத்தில், கொடூரமான வேகத்தில் இருந்தது. அவ்வளவு வேகமாக 2 மீன்களும் தன்னுடைய வாள்களால், டைல்ஸ், நான் கத்தி சண்டை வாளில் தன்னுடைய டைல்ஸுங்களில் அது பயங்கரமாக சண்டை போட்ட காட்சியை பார்த்தேன். அது உண்மையிலேயே மிகவும் சிறப்பாக இருந்தது, ஸ்பெஷலாக இருந்தது. சொல்லுங்களே, நான் இதுவரையிலும் மீன்கள் எப்படி சண்டை போட்டு இருக்குது என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. ஆனால் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. ஒரு பெரிய மீன்கள், 2 மீன்கள் சண்டை போடுவது அந்த காட்சியை காட்டினார்கள். ஓ, மீன்கள் இப்படியும் சண்டை போடுகிறார்கள் பார்த்தா தன்னுடைய வாள்களால் என்ன தாத்தா நீங்கள் பண்ணுறது கோல் சண்டை போகிற மாட்டேங்குது இல்லை சொல்லுங்களே. அதனுடைய வாள்கள் எனக்காக நினைத்து கொள்ளுங்க. 2 வாள்களும் அப்படி சண்டை போட்டுருந்தது. அந்த காட்சி ரொம்ப நல்லா இருந்தது. சண்டை போடுற காட்சி உங்களுக்கு நல்லா இருந்துச்சா? நான் அப்படி இல்லை, அதுகள் மீன்களும் சண்டை போடுகிறது என்று நான் அதை ரசித்து பார்த்தேன். அப்பொழுது
வேறு ஏதாவது பார்த்துருப்பீங்களா தாத்தா? பார்த்துருக்கேன். 2 கழுதைகள் 2 கழுதைகளுக்கு கோபம் வந்து விட்டது. அந்த 2 கழுதைகளும் தன்னுடைய கால்களால், அது அந்த பக்கம் போகிற மாதிரி 2 கால்களால் காலை பின்னால் இருக்கிற கால்களால் இது முகத்தையும் உடம்பையும் எட்டி எட்டி வச்சது பின்புறத்தில் இருந்து. அதே மாதிரி தான் இந்த கழுதையும் டாங்கி இந்த டாங்கியும் அந்த டாங்கியும் தன்னுடைய கால்களால் பின்புறத்திலிருந்து பயங்கரமாக சண்டை போட்டது. தாத்தா எல்லாம் சண்டை காட்சியை பார்த்துக்கிறீங்களோ? அவங்க தான் ஈராக் இல்லை ஈரான். அவங்களும் அந்த பக்கம் அமெரிக்காவும் இஸ்ராயலும் சேர்ந்துன்னு இஸ்ராயலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இவருக்கு ரொம்ப நாள் ஆவதில்லை இவங்க மேலே. அமெரிக்கன்ஸுக்கு ஈரான் மேலே எப்போதுமே ஒரு கண்ணு தான். இதுதான் இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. அது இஸ்ராயலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பயங்கரமாக அவர்கள் தாக்க, அவர்களை இவர்கள் தாக்க, இவருடைய பக்கம் பல நாடுகள் சேர்ந்து கொண்டு அவர்களை தாக்க, அவருடைய நாடுகள் அந்த நாட்டோட பல நாடுகள் சேர்ந்து இவர்களை தாக்க, இந்த மாதிரி காட்சி நடந்து கொண்டு இருக்குது தாத்தா. அதெல்லாம் பார்த்து இந்த சண்டைகளெல்லாம் பார்த்தீங்களா? ஆம் சொல்லுங்களே, ஒரே சண்டையாக இருக்கின்ற உலகத்தில். சமாதானம் சமாதானம். அப்பொழுது நமக்கு சமாதானம் வேணும் என்று வெள்ளை புறா ஒன்று கெட்டது. அந்த வெள்ளை புறாவை வீசி எறிந்து சமாதானம் சமாதானம் என்று இதை பார்த்தாவது நாங்கள் சமாதானத்துக்கு போனோம், சண்டைக்கு வரல நான் அவர்கள் தெரிந்து கொண்டு சண்டையை நிறுத்துவார்கள். அதே போல் வெள்ளை கொடியை காட்டிக்கொண்டு சமாதானம் சமாதானம் அப்படின்ட்டு தன்னுடைய சமாதானத்தை அவர்கள் தெரிவிப்பார்கள். அப்படி இருக்கும்போது இப்போது பலவிதமான ஏவுகணைகளை வைத்துக்கொண்டு சண்டை போடுகிறார்களே என்று பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. என்ன தாத்தா இவ்வளோ பயங்கரமான ஆயுதங்களை வைத்துக்கொண்டு அவர் சண்டை போடுகிறார்கள் தாத்தா? இது என்னம்மா, இது என்னப்பா? நான் அப்பயே பல வீடியோகளை சொல்லிக்கிறேன், இதெல்லாம் கோழி சண்டை. இங்கேருந்து போயிட்டு அவனை அங்கே அடிக்கிறது, அவன் அனுப்பிட்டு அங்கேருந்து வந்து இது இவங்களை அடிக்கிறது. தாத்தாவின் விஞ்ஞானம் அப்படி இல்லை. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால், எனக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் நான் அதையெல்லாம் அறிமுகப்படுத்த மாட்டேன். பேருக்கு சொல்கிறேன், வேணா அவங்க என்னுடைய இதை கேட்டு அவர்களும் ஆயுதங்களை தயாரித்து கொடுத்தோம். நான் என்னுடைய மனதிலே இருக்கும் சிந்தனை இங்கிருந்து ஏவுகணைகளை அடித்து அவர்களை தாக்குவது போல் இருக்காது. நினைத்தாலே போதும், யாரை எங்கே இருக்கிறார்கள், எந்த இடத்தை தாக்க வேண்டும் என்று அந்த இடத்தை, அந்த மனிதனை என்னுடைய மனதால் நினைத்தால் அந்த மனிதன் வருவான். எந்த ஒரு கட்டடத்தையும் ஏதோ ஒரு பில்டிங்கோ ஏதோ ஒரு இடத்த அவன் தாக்க வேண்டும் என்று நினைத்தால் இங்கிருந்து ஏவுகணை போட்டு அடிக்கும் விதத்தில் இருக்காது. என்னுடைய சிந்தனை எப்படி இருக்கு என்றால், நான் அவர்களை நினைத்தாலே போதும், அந்த கட்டிடத்தை நினைத்தாலே போதும், அந்த கட்டிடம் என்னுடைய மனதிற்கு வரும். அந்த மனிதனை, அந்த கொடிய மனிதனை நான் நினைத்தாலே போதும், அவன் என் கண்ணெதிரில் வருவான், என் மனதில் வருவான். நான் பண்ணும் எந்திரத்தை என் மனதிலே வரும் அந்த மனிதனை நினைத்து அந்த பொத்தானை நான் ப்ரெஸ் பண்ணாலே போதும், அந்த இடத்திலே அவன் அழியப்படுவான், அந்த கட்டடம் அழியப்படுவான். அங்கே இருக்கும் அணுக்களே, அந்த இடத்தில் இருக்கும் அணுக்களே அவனையும் அந்த இடத்தையும் அழித்து விடும். அந்த விதமாக நான் யோசிப்பேன். இங்கேருந்து ஏவுகணையை அனுப்பி அது அங்கே மேலே போயிட்டு அவன் எங்கெங்கெல்லாம் தேடி போட்டு அடிக்கிறதுக்குள்ளே
இட் வில் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். நான் நினைத்தாலே போதும் அவன் என் எண்ணத்திற்கு வருவான். அந்த சுவிட்சை மனதளவிலேயே நான் அழுத்தினாலும் சரி, அவன் அழிக்கப்படுவான். அங்கே இருக்கும் அணுக்கள் அவனை அழித்து விடும். தாத்தா நீங்கள் பெரிய ஆள் தாத்தா. ஆமாம், எனக்கு 84 வயசாச்சு. நீ சொல்கிற மாதிரி நாங்கள் பெரிய ஆள் தான். ஓகே செல்வங்களே, மீண்டும் சந்திப்போமா?